ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எத்தனை தோல்வி வந்தாலும் துவண்டு போகாம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி முன்னேறணும். தன்னோட இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய, உழைப்பால் உயர்வடையணும்னு நினைக்கக்கூடிய, மற்றவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற வேலையை கூட சர்வ சாதாரணமாக செய்யும் ஆளுமை கொண்ட, பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே அறிஞ்சு அதற்கேற்றது போல செயல்படும் குணம் கொண்ட கும்பராசி அன்பு சொந்தங்களே, எங்கே இருந்தாலும் நீங்கள் நலமாகவும் வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். வருஷத்துலேருந்து எல்லா நாளும் கஷ்டமே தான். ஆனால் இது நாள் வரைக்கும் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றத்தையும் இந்த வருஷத்தில் நம்ம பார்க்கல. அதுக்கு பதிலாக நிறைய சோதனைகளும் வேதனைகளும் தான் மிச்சமாக இருக்குது. சொல்லப்போனால் நமக்குள்ளேயே பயம் இருக்குது. எத்தனை நாள் தாண்டா கஷ்டப்பட்டுட்டே இருக்குது, எல்லா நாளும் கஷ்டமே பட்டுட்டோம், இனி வரக்கூடிய நாளாவது நமக்கு சந்தோஷம் வருமா, இல்லை இதை விட மோசமாக ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம், அதாவது வருஷம் முழுக்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இப்போ உங்களுக்கு மாறப்போகுதுங்க. ஓரளவுக்கு உங்கள் சூழ்நிலை உங்கள் கையில் வந்துடும். நீங்கள் சந்தோஷமாக தான் அடுத்த நாளை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு தாங்க. எப்படிம்மா, நான் வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டுட்டேன், இனி மட்டும் எனக்கு எப்படி எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரக அமைப்புங்க உங்களுக்கு சாதகமாக நிற்குது. சுப கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய சனி பகவான் எப்போ பாரு உங்களுக்கு சோதனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். உங்களுக்கு எந்த ஒரு நல்லது வந்தாலுமே அதை தடுக்கிற முதலாளியாகவும், தடுக்கிற முதலாளே உங்களுடைய அதிபதி தாங்க. ஸோ அவரும் கொஞ்சம் இப்போ ஓய்வெடுக்க போகிறாருங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்க நிறைய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சிருப்பீங்க. அதை உங்களுக்காக பயன்படுத்துகிறவங்களே இல்லையோ, உங்களை சார்ந்தவங்களுக்காக அவங்க கஷ்டப்படக்கூடாது, ஏன் யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட பின்னாடி ஏதாவது கஷ்டம் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுக்குது அப்படின்னா, ஒரு உணர்வு வருது அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிடுவீங்க. சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துக்காக பாடு வைக்கிறதுல கும்பராசி முதன்மையானவங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்ட நீங்கள் எப்போவுமே பெருமாளை வழிபாடு பண்ணணுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாவே அது ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க. சாமி உங்களுக்கு கொடுத்த வெளிச்சம்னு வச்சுக்கலாம். அட என்னம்மா இது, எனக்கு என்னம்மா வெளிச்சமாகும், சத்தியமாக கிடைக்குங்க. இந்த பதிவில் உங்களுக்கான நிறைய ஜோதிட விளக்கங்கள் ஒளிஞ்சிருக்கு. சொல்லப்போனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தானமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுதுங்க. உங்களுக்கான உள்ளார்ந்த தெய்வீக சக்தியை வெளிக்கொண்டு வரப்போகுதுங்க. கும்பராசி அப்படின்னாவே காற்று ராசி, அறிவு ராசி, யோசனை ராசி. உங்களுடைய வாழ்க்கையுடைய திசை இப்போ மாறக்கூடிய நேரங்கள். சொல்லப்போனால் நீங்கள் இப்போ விழிச்சிக்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க. உங்களுடைய ராசிக்கான சக்கரம் திறக்க போகுது. உங்களுக்கான நேரம் காலம் சாதகமாக மாறுறதுக்கான அதிர்ஷ்ட காலம் பொற்காலம்னு சொல்லலாங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மேன்மை கொடுக்க தான் போகுது, சில வாய்ப்புகளை தரதான் போகுது, சில வேதனைகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகதாங்க போகுது. அது மட்டும் உறுதிங்க. ஸோ அது எப்படி என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாங்களா. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி நிலையில் கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சனி உங்கள் ராசிக்கு அதிபதி, அதோட ராசிக்கு 1ஆம் இடத்துல பாக்கியம் தரக்கூடிய நிலையில் இருக்காருங்க. குரு 3ஆம் இடத்துல எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய வலிமை கொடுக்குறாரு. சூரியன் 10ஆம் இடை வேலை வாய்ப்புக்கு உதவி பண்ணுறாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மனநிலையை சீராக வைக்கிறாருங்க. உங்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்தி கொடுக்குறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் பணவரவை மெதுவாக அதிகப்படுத்தி கொடுக்குறாருங்க. ஸோ இப்போ இந்த நாட்கள் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு மிக சிறப்பான காலம் ஒன்று துவங்க போகுதுங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்கிறேன், கிரக நிலையில் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி வக்கர நிவர்த்தியாக பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும்.
பம்பரமாக சுழன்று பணி செய்ய போகிறீங்க. உங்களுடைய மந்த நிலையில் மாற்றம் வரப்போகுதுங்க. குறிப்பாக கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய வேலைக்கு சொந்தக்காரங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதி வந்து சனி பகவானுங்க, முதுமை கிரகம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். பெரியவங்க ஒரு வேலையை செஞ்சால் ரொம்ப யோசிப்பாங்க, நிறுத்தி நிதானமாக செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்களும் பிரதிபலிப்பாகவும் இருப்பாங்க. ஆனால் இப்போது அதுக்கு அப்படியே மாற்றமாக இருக்க போகிறாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு வேலையை வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. இதோடு உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. தொழிலில் வளர்ச்சி பெற போகிறீங்க. அதே மாதிரி தொழிலையே பங்குதாரர்களை சேர்த்து மேற்கொள்ள போகிறீங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் இருக்குதுங்க. ஒருத்தர் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை 2 பேர் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான வருமானம் ஒரு 2-3 பேர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வருங்க. அதே மாதிரி யோகம் இருக்குது. குடும்ப வருமானம் மேம்படுங்க. இது உங்கள் ராசிக்கு குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான குரு, அங்கே தன லாபாதிபதியான குரு இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. இது வந்து ஜோதிட விளக்கம். தனவரவுல தடைகள் வருங்க. புதுசாக யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது. ஏன்னா ஏமாற்றத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க. இதோட உத்தியோகத்தில் திரிமாற்றம் வரலாங்க. இது போன்ற நேரங்களில் குரு வந்து நம்ம வழிபடுத்தணும். ஸோ வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. திசை மாறிய தென்முக கடவுளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நன்மைகள் இருக்குதுங்க. என்னமா இது, குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவால் தான் நமக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தானே. இவரால் எனக்கு நல்லது நடக்காது போலையே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த குரு பகவான் தரக்கூடிய அத்தனை அற்புதமான பலன்களையும் மற்றவங்க கொடுப்பாங்க. விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருக்காருங்க. இவரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4, 9ஆம் இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனோட சேர்றாரு. இதனால உங்களுக்கு சுக்கிர மங்கள யோகம் உருவாகுது. சிறப்பாக இந்த சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிறது நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேங்க. சுக்கிரன் அப்படின்னாவே சந்தோஷம். நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு கனவு வாழ்க்கையை வச்சுருக்கீங்களோ அந்த கனவு வாழ்க்கையை தரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான். கல்யாண சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடுங்க. பெற்றோர்களினுடைய மணி விழா, முத்து விழா, பவள விழா இது போன்ற சுபமான சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். ஆடை அபகரண சேர்க்கை இருக்குங்க. அதிகார வர்க்கத்தோட ஆதரவு, பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக அமையுதுங்க. அதே மாதிரி தனுசுல செவ்வாய் இவரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் வந்து நல்ல நேரங்க. என்னைக்கோ குறைஞ்ச விலைக்கு நீங்கள் வாங்கி போட்ட இடம் இப்போ வந்து அதிக விலைக்கு வெற்றி லாபத்தை கொடுக்கும். புதிய கூட்டல்கள் வந்து சேருவாங்க. தள்ளி போன ஒப்பந்தங்கள் தானாக உங்களுக்கு வந்து சேருங்க. அரசாங்க வழியில் சலுகைகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். கூட பிறந்தவங்களுடைய திருமண விழாக்களை முன்ன நடத்தி வைப்பீங்க. செவ்வாய் சுக்கிரன் சிறப்பான ஒரு அமைப்பில் நிற்கிறாங்க. உங்களுக்கு அதிபதி விருச்சிகத்தில் புதன் இருக்காருங்க. உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் வந்து அங்கே இருக்கிறதோட சூரியன் இணையிறதும் புதிய அதித்யாய யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க. இதனால் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க. ஊர் மாற்றம், வீடு மாற்றம் இது சம்பந்தமான சிந்தனைகள் எல்லாமே அதிகமாகுது. தொழிலையுமே பழைய கூட்டாளிகளை விலக்கி வச்சுட்டேன். ஏன்னா அவங்களால நிறைய பிரச்சனைகள் தான் வந்தது. என்னதான் வந்து நம்ம உழைச்சி அவங்களுக்கு பங்கு கொடுத்தாலுமே தேவையில்லாத வார்த்தைகளால் வசப்பட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்து தொழிலை மேம்படுத்துவீங்க. உருவக்காரங்கிட்ட இருந்த பகை அகலுதுங்க. வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்துட்டு இப்போ வந்து சேருங்க. உங்களுடைய கையில் வந்து பணம் புரளும். உத்தியோகத்தில் இருக்கிற
இருக்கிறவங்களுக்கு மாற்றம் ஏற்றம் உண்டுங்க. கலைஞர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையுங்க. சொல்லப்போனால் இனி ஒவ்வொரு நாளுமே கும்பராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாள் அப்படின்னே சொல்லி முடிக்கலாங்க. கண்டிப்பாக சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக அனுபவிக்க போகிறீங்க. கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த உலகத்தில் எல்லோரை விடவும் தனித்துவமான சிந்தனை கொண்டவங்க. உயர்ந்த சிந்தனை, ஆழமான பார்வை, ஆழ்ந்த அறிவுன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பண்புகளை கொண்டவங்க. இளகிய முகத்தை காக்கும் சனி பகவானின் நேரடி ஆசீர்வாதம் கிடைச்ச ராசி யாருங்க? நம்ம கும்பராசிக்காரங்க தான். ஜோதிட சாஸ்திரத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்பயாவது அதிர்ஷ்டம் நமக்கு வேலை செஞ்சிடாதான்? இது எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பாக தாங்க இருக்கும். என்ன தான் நம்ம தலையில் எழுதியிருக்கோ தெரியலப்பா, இல்லை என்ன பாவம் பண்ணிட்டு வந்தனே தெரில, என்ன கருமமோ தெரிலப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நல்லதோ கெட்டதோ கடவுள் நம்பிக்கையில் நம்ம செய்யறது நமக்கு தெரிஞ்சு யாருக்குமே நம்ம கெட்டது பண்ணல. ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கை நம்மளை காப்பாற்றப்படும், கடவுள் நமக்கு துணை வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் கும்பம் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இனிமேல் என்னதெல்லாம் நடக்க போகுது. இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே தப்பாக மட்டும் யோசிக்கவே கூடாதுங்க. அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசியாக நீங்கள் மாற போகிறீங்க. நான் சொல்கிறேங்க, இப்போது சில நேரங்களில் நம்ம ஜாதகம் எப்படி வேணால் இருக்கட்டுங்க, நம்ம தலையெழுத்து எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது போல தாங்க ஜோதிட ரீதியாக அப்பப்போ சில கிரகங்களினுடைய சேர்க்கை, சில கிரகங்களினுடைய பார்வை, சில கிரகங்களினுடைய கூட்டணி, இது போல நேரங்களில் சில யோகங்கள் உருவாகுங்க. அப்படிதாங்க கடகராசியில் ஆல்ரெடி பிரவேசித்திருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து தன்னோட சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்துக்கு போயிருக்கக்கூடிய சந்திரனால் சந்திரனும் குருவும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கியிருக்காங்க. கஜம்னா என்னங்க? யானை. யானை போல பலமும், கேசரினா சிங்கம்ங்க. சிங்கத்தை போல ஆற்றலும் வேகமும், இது ரெண்டும் சேர்ந்து இந்த யோகத்தை உருவாக்கக்கூடியது. பலன்கள் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டகரமாக தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதில் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை இந்த யோகம் கொடுக்க போகுதுங்க, தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் காலம் பிறந்துருச்சுங்க. இனியும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாம் அதான் சொல்லுவாங்க இல்லையா, சாகிற நிலைமைக்கு போயிட்டு வந்துட்டேப்பா அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க சாகிற வரைக்கும் கூட நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், செத்து கூட பொழைச்சிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த செத்து பொழைச்சா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மறுபிறவின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு மறுபிறவி கொடுக்கக்கூடிய காலமாக வந்துருச்சுங்க. செத்து பொழைச்சாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மறுபிறவி தரக்கூடிய யோகமாக இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வேலை செய்யுதுங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயமா இருக்க போகிறதில்ல. இந்த யோகம் உங்களுக்கு பல வருஷ துன்பங்களுக்கு விட தரப்போகுது. 7-8 வருஷமாக தடைப்பட்டிருந்த அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு திறக்க போகுதுங்க. ஒரு கதவு மூடுனா 10 கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு கதவு கூட திறக்காமல் இருந்துச்சுங்க. இதை தொட்டாலே நஷ்டம், கஷ்டம், எங்கே போனாலும் தடை, தாமதம், இப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இனி நீங்கள் போன அந்த இடத்துல 10 உதவிகள் சேருங்க. 10 அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு வேலை செய்ய போகுது. நீங்கள் தேடி போன காலம் முடிஞ்சு உங்களை தேடி வரக்கூடிய காலமாக மாறப்போகுதுங்க. புரியுதுங்களா? இப்போது வரிசையாக இதை பற்றி நான் சொல்கிறேங்க. கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு எத்தனையாவது பாவத்தில் வருது அப்படின்னா, கும்ப ராசிக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் கடகராசி அப்படிங்கிறது 5ஆம் பாவத்தில் செயல்படுதுங்க. ஸோ இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு உரித்தானதுன்னு பார்த்தோன்னா, புத்தி, அறிவு, கல்வி, போட்டி, தேர்வு, குழந்தைகள், பரிவு, படைப்பு, ஆற்றல், பேச்சு திறன், காதல், ஆன்மீகத்தில் முன்னேற்றம், தீர்க்க தரிசனம், இந்த மாதிரி ஒரு தெளிவான பாதை, இது எல்லாத்தையுமே இந்த கஜகேசரி யோகத்தால் மிக மிக சுபமான விஷயமாக மாறப்போகுது.
போகுதுங்க. நீங்கள் இதில் என்ன நினச்சாலும் சரி அந்த இடத்துல அதிர்ஷ்டம் வேலை செய்யுங்க. அதிர்ஷ்டத்தோட கதவு திறக்குங்க. ஸோ அடுத்த 40 நாட்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு பலன் சொல்கிறேங்க. முன்னாடி இருந்த வேலைகள் தானாக உங்கள் கையை தேடி வருங்க. ஏதாவது ஒரு வேலை ஒப்பந்தம், எதுவாக வேணால், உத்தியோகம், தனியாக அரசாங்கத்துடைய தொழில் ஒப்பந்தத்தை கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். உங்கள் கைவிட்டு போன மாதிரியான வாய்ப்புகள் கூட தேடி வரப்போகுது. அதிகாரம், மரியாதை உங்கள் தாய்கிட்ட இருந்து உயரப்போகுதுங்க. தேவையான உதவிகள் கிடைக்க போகுது. மன உறுதி பல மடங்கு உயரப்போகுதுங்க. நீண்ட நாள் சந்தேகங்களுக்கு இப்போ தெளிவு பெறப்போகுது. சனி சந்திரனோட இணைப்பால் நீடித்த நிலைத்த வருமானம், நீடித்த நிலைத்த உயர்வு கிடைக்க போகுதுங்க. சில குழப்பங்கள் உங்கள் மனசை ஆட்கொண்டு இருந்துச்சு இல்லையா? அந்த குழப்பங்களுக்கு எல்லாமே விடை கிடைக்க போகுதுங்க. ஏன் எதுக்கு அப்படி நடந்துச்சு, ஏன் என்ன பண்ணாலும் இந்த வேலை முடியல, எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? இது எல்லாமே சுலபமாக உங்கள் கைக்கு வரப்போகுது. சுலபமாக முடிஞ்சு போக போகுதுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் சொல்கிறது எல்லாருமே கேட்பாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட பாக்கியம் திறக்குதுங்க. சுகம், காலம், செல்வம், அமைதி இது மூன்றுமே ஒன்று சேர கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் இப்போ உங்களுக்கு உண்டுங்க. வீட்டில் மேலே சத்தம் கண்டிப்பாக கேட்குங்க. அதே மாதிரி குழந்தைகளோட வளர்ச்சியில் முன்னேற்றம் இருக்கும். அதில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா பதவி உயர்வு இருக்குதுங்க. இல்லை தொழில் பண்ண முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் கும்பராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க. உங்கள் வாழ்வாதாரத்திற்கு தகுந்த மாதிரி, உங்கள் வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுதுங்க. தெய்வங்கள் அதுக்கான வழியை காட்ட போகிறாங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் புத்தி பிரகாசமாகுதுங்க. மனச்சிதறல் இல்லாமல் முழு கவனத்தோடு படிப்பில் கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்களை பெற போகிறீங்க. ஒருவேளை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. அதிகமாக முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வருங்க. வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறீங்க. தடைப்பட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் விலகுதுங்க. அதே மாதிரி அரசாங்க உதவி திட்டங்கள் தேடுறவங்களுக்கு நிலுவையில் இருந்த கோப்புகள் எல்லாமே அங்கீகரிக்கும். கடன் தள்ளுபடியாகும். நிவாரணங்கள் கிடைக்கும். அரசாங்கத்தோட ஆதரவால் பணம் வருங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு மக்களினுடைய ஆதரவு பிரகாசமாக இருக்குங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே போகும். பெரியவங்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. பொறுப்பான நிலை, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுங்க. தடைப்பட்டிருந்த பணப்பெருக்கம் இப்போ திறக்குதுங்க. பணம் எங்கே வெளியில் மாட்டியிருந்தால் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பேரு புகழோட பிரபலங்களினுடைய நட்பால் நல்ல ஒரு நிலையை அடைய போகிறீங்க. இது கூலி வேலை செய்கிறவங்களுக்கு தினக்கூலி, வாரக்கூலி, மாத சம்பளம் இது எல்லாமே உயர்வை பார்க்க போகுது. வேலை நிச்சயமாக நிரந்தரங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். உழைப்பு கொண்ட மதிப்பும் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமுமே இல்லை அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்த கூலி வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. நிரந்தர வருமானத்திற்கு வழி இருக்கு. அதே மாதிரி குடும்பம் மற்றும் உறவுகள் நீண்ட நாள் குழப்பங்கள் குளறுபடிகள் எல்லாமே சரியாகுதுங்க. தூரமாக இருந்த உறவுகள் எல்லாமே நெருக்கமாகறாங்க. வீட்டில் அமைதி திரும்புது. காதல் திருமணம் எல்லாமே இப்போ ஒன்றுபட போகுது. காதல் திருமணம் இப்போ இரு வீட்டார் சம்மதத்தோட நிச்சயிக்கப்பட்ட திருமணம். யாரை எதிர்த்திருந்தாலும் சரிங்க, இப்போ உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். நிச்சயமாக திருமணம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு
நல்ல வரன் அமையுங்க. அதே மாதிரி பொருளாதாரம் சேமிப்பு அதிகமாகுது. இது நாள் வரைக்கும் 10 பைசா கூட சேர்க்க முடியல, சேர்த்த பணமெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல, வரவு இருக்குது, செலவு மட்டும் வரவுக்கு மீறி இருக்குது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, நான் வந்து அவதிப்படுறேன்னு சொன்னவங்க கூட இப்போ பணம் உங்கள் கையில் நிறையுங்க. குறிப்பாக உங்கள் தேவைக்கு தகுந்தது போல் பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கி இருந்தால் கூட சரிங்க, இப்போ பண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறதுனால அந்த கடனை வந்து முழுசாக அடைச்சிட்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாள் கனவு வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும்னு ஆசைகள்